ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நவீன் குமார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த ஹேபிட் ஆஃப் வின்னிங் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். நீங்க இன்னும் இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷனோ இதுக்கு முன்னாடி 10 கதைகள் பேசியிருக்கோம். 2 தலைப்புல கோல்ஸ் அண்ட் விஷன் அப்படின்ற தலைப்புல 4 கதைகளும், செல்ஃப் பிலீஃப் தன்னம்பிக்கை அப்படின்ற தலைப்புல 6 கதைகளும் பார்த்திருக்கோம். நீங்க இன்னும் அதை பார்க்கல, கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது தலைப்பு என்ன அப்படின்னா பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. அதற்கான முதல் கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா மேக் த மேக்கிங் ஆஃப் அ சாம்பியன் கால் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றது தான். பிப்ரவரி 24, 2010 இந்தியால இருந்த எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கிரிக்கெட்டருமே சாதிக்காத ஒரு சாதனையை வந்து முதல் இந்தியர் கிரிக்கெட்டர் ஒருத்தர் சாதிக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஆமா, அது நீங்க கெஸ் பண்ணால் கரெக்ட் தான். சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. 2961 இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சீரீஸ்லயே இது வரைக்கும் யாருமே அடிச்சது கிடையாது டபுள் செஞ்சுரி. அதை முதல்ல யார் அடிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றதுதான். அவரு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாதனைகள் ரெக்கார்ட்ஸ் அவர் கையில வச்சிருந்தாருன்னா, அதிக ரன்கள் இன்டர்நேஷனல் ஓடிஐஸ்லயும் சரி டெஸ்ட் மேட்சஸ்லயும் சரி அடிச்ச இந்தியர், அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டர் யாரு அப்படின்றது பார்த்தோம்னா அதுவும் சச்சின் டெண்டுல்கர் தான். அந்த சாதனையும் அவர் கையில வச்சிருந்தாரு. அந்த சாதனையை செஞ்ச மறுநாள்ல நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே சச்சின் டெண்டுல்கர் பத்தின புகழ்கள், அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, அவரை பத்தின பாராட்டுகளா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாராட்டுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவோஜித் சிங் சித்து அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பொலிட்டீஷியனா இருக்காரு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரா இருந்தாரு. அவர் எப்படி சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு பெரிய ஆளானாரு, அவருக்குள்ள இருந்த அந்த விஷயம் என்ன, ஸ்டஃப் என்ன அப்படின்றத சொல்றதுக்கான அந்த இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1989 சியால்கோட், பாகிஸ்தான் 4வது இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்ச் நடக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல. இப்ப பாகிஸ்தானும் இந்தியா 0-0 அப்படின்னு அந்த நிலைமையில இருக்கு. இப்ப சச்சின் டெண்டுல்கருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 16 வயசு தான். அது அப்பதான் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டுக்குள்ள வராரு. 4வது டெஸ்ட் மேட்ச் அவரோட கரியர்லயே அதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யாரு ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆடுறாங்க. 68 ரன்கள் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸா இந்திய வீரர்கள் கள இறங்குறாங்க. அவங்க எத்தனை ரன் அவங்க சமாளிக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, வசீம் அக்ரம் மற்றும் வக்வார் யூனிஸ் அப்படின்ற அந்த 2 பவுலர்ஸ் அவங்களோட பவுலிங் ஸ்பெல்ஸை அதுல காட்டிட்டு இருக்காங்க. ரொம்பவே டஃப் தராங்க. இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 36 ரன்கள், 4 விக்கெட் போயிருச்சு. இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸான சஞ்சய் மஞ்சுரேக்கர், கிரிஷ் ஸ்ரீகாந்த், முகமது அசருதீன் மற்றும் இப்ப இருக்கிற இந்தியன் கோச்சான ரவி சாஸ்திரி மற்றவங்க இந்த 4 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. 5வது இறங்க போற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர், 16 வயசு பையன். அந்த வயசுல 4வது டெஸ்ட் சீரீஸ்லயே அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, மக்களுக்கிடையே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கு இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தாரு. இவங்க எல்லாருமே பெவிலியன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேட்ஸ்மேனும் இந்த 4 பேட்ஸ்மேன் மனசுலயுமே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நல்ல பேட்ஸ்மேன், நம்மளாலேயே இவங்களோட பவுலிங் அட்டாக் தாங்க முடியலையே, இவன் சின்ன பையன், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இறங்குறாரு. கிரீஸ்ல நான் ஸ்ட்ரைக்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவோஜித் சிங் சித்து இருக்காரு. அவர் ஷார்ட்டா சித்துன்னு சொல்லிக்கலாம். அவர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. வக்வார் யூனிஸ் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுன்சர் போடுறாரு. சச்சின் டெண்டுல்கர் ஹெல்மெட்டுக்குள்ள அந்த பால் போய் அவர் மூக்க உடைக்குது. உடனே சச்சின் டெண்டுல்கர் முட்டி போட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. நகர முடியல. சுத்தி இருந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் எல்லாருமே பக்கத்துல வராங்க. பவிலியன்ல இருந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் உள்ள வராரு சச்சினுக்கு ட்ரீட்மெண்ட் தர்றதுக்கு. இப்ப சித்துவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசுலயே நல்ல டேலண்ட் இருக்கக்கூடிய பல பசங்க உள்ள வந்திருக்காங்க. ஆனா அவங்களோட கரியர் ரொம்பவே சின்னதாகவே முடிஞ்சிருக்கு. பாவம் இந்த பையனுக்கும் அதே மாதிரி நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சச்சின் கிட்ட சித்து நெருங்கி போயிட்டு இருக்காரு. அப்ப அவரோட மூக்கு நிக்காம ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. சித்து என்ன சொல்றாரு அந்த சச்சினை பார்த்து அப்படின்னா, சச்சின் நீ போய் பவிலியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரெஸ்ட் எடு. உன் மூக்கு ப்ளீட் ஆகிறது நின்னதுக்கு அப்புறம் நீ கம்போஸ் ஆயிரு. இப்போதைக்கு ரிட்டையர் ஆயிட்டு திருப்பி செட்டில் ஆகி நம்ம 2 பேரும் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பவிலியனுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு.
அந்த நேரத்துல சச்சின் டெண்டுல்கர் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் தான் வந்து அவரை இப்போ ஒரு பெரிய லெஜெண்டா மாத்திருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து டிவியில பார்த்துட்டு இருந்த இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த வீட்டுல இருந்த பெண்மணிகள் எல்லாருக்குமே வந்து இவ்வளவு சின்ன வயசு பையனை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு சட்டம் எதுவுமே இல்லையா அப்படின்னு அவங்க மனசுல வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் சித்து கிட்டையும் அந்த டாக்டர் கிட்டையும் சொன்ன அந்த 2 வார்த்தை, அவரை லெஜெண்டா மாத்தின அந்த 2 வார்த்தை என்ன அப்படின்னா மே கேலேகா அப்படின்றது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் விளையாடுறேன் அப்படின்றதுதான். அவர் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே டாக்டர் வந்து திருப்பி பவிலியனுக்கு போயிடுறாரு. சித்து வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட் வந்துடுறாரு. ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ சூடு பிடிக்க ஆரம்பிக்குது மேட்ச். பவுலிங் வந்து திருப்பி அட்டாக் பண்றாங்க, பேஸ வந்து ஏத்துறாங்க. சச்சின் வந்து விளையாடுறாரு. விளையாடும் போது அவரோட மூக்கு நிக்காம ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அந்த பிளட் அவர் ஃபேஸ் ஃபுல்லா, ஷர்ட்ல, கிளவுஸ்ல எல்லாத்துலயும் விழுந்துட்டு இருக்கு. ஆனா அவர் எதையுமே கண்டுக்காம அவருக்குள்ள இருக்கிற அந்த வெறி, நான் விளையாடியே தீர்வேன் அப்படின்ற அந்த வெறியை வந்து காட்டிட்டு இருக்காரு. அந்த மேட்ச்ல சித்துவும் சச்சின் டெண்டுல்கரும் 107 ரன்கள் அடிக்கிறாங்க. சச்சின் மட்டும் 56 ரன்கள் அடிச்சு அந்த மேட்ச்ல இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போறாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து நம்ம மேல பிரஷர் அதிகமாற மாதிரி இருக்கும், உலகமே நம்மளை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டு போயிடலாம், நம்ம எல்லாருமே வந்து பாக்குறவங்கள திட்டுற மாதிரி இருக்கும், என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து நம்மளை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நேரம் தான் நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான நேரம். நீங்க உங்க கையை தூக்கி நான் இந்த நேரத்துல கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் அது. மே கேலேகா அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டிய நேரம் அது. சச்சின் டெண்டுல்கர் நம்ம 20 வருஷமா நம்மளை பல நேரங்கள்ல என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல வெற்றிகளையும் வாங்கி தந்திருக்காரு. சில நேரங்கள்ல அவர் அவுட் ஆனாலே வந்து மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கு. டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம், இந்தியா அவ்வளவுதான் தோத்துருச்சு அப்படின்றது. இது எல்லாத்தையும் விட சச்சின் டெண்டுல்கர் இந்த நாட்டுக்கு செஞ்ச பெரிய கொடை, அதாவது கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கீழே விழுந்தாலும் உங்களுக்கான வேலையை வந்து நீங்க விட்டுறாதீங்க, எதுக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க, கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்றத அவரு வாழ்ந்து காட்டினது, செஞ்சு காட்டினது தான் அவர் வந்து அவர் வாழ்க்கையிலையும் இந்த நாட்டுக்கும் செஞ்ச பெரிய கான்ட்ரிபியூஷனே அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கீழே விழுகிறீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எல்லாரும் வந்து சப்ரஸ் பண்றாங்க, நீங்க எல்லாம் வந்து ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு, உங்களை பார்த்து ஃபெயிலியர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வேன் அப்படின்ற அந்த மே கேலேகா அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களோட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் சரி, கிரிக்கெட்டோட ஸ்டார்ஸ் மட்டும் பேசாம இந்த மாதிரி ஸ்பிரிட் என்ன வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கலாமோ அதையும் சொல்லி கொடுங்க. அதுதான் ஸ்போர்ட்டையும் வளர்க்கும், நமக்கான கேரக்டரையும் பில்ட் பண்ணும். அப்படின்றது தான் மே கேலேகா த மேக்கிங் ஆஃப் அ சாம்பியன் கால் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றதுக்கான இந்த விளக்கம். நம்ம இந்த நேரத்துல சச்சின் டெண்டுல்கருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் சரி, நம்மளுக்கு வந்து வெற்றிகள் வாங்கி தந்ததுக்கும் சரி, நமக்கு மே கேலேகா அப்படின்றதுக்கான அர்த்தத்தையும் அதற்கான ஸ்பிரிட்டையும் வாழ்ந்து காட்டினதுக்காகவும் அவருக்கு இந்த நேரத்துல பெரிய நன்றிகளை நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்றதுதான் இதற்கான விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த விடாமுயற்சிக்கான கதையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பவர், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பவர். தேங்க்யூ.